ஏய் எரும மாடு, ஏய் சனியனே, எதுக்கடி அடிக்கிற என்ன? எதுக்கடி லிப்ஸ்டிக் எடுக்கிற? அம்மா லிப்ஸ்டிக் நீ மட்டும் தான் வாங்கி வச்சிருக்கியா? லிப்ஸ்டிக் என்ன உன் காசா? அப்படி கொஞ்சம் போட மாட்டியா? அப்படியே பீ மாதிரி அப்பி வச்சிருக்கிற. அம்மா நான் பீ மாதிரி அப்பிப்பேன், உனக்கு என்ன வந்துச்சு? மூஞ்ச உடச்சிடும் உன்ன. மேல கை வைக்கிறவளை வச்சுக்காத சொல்லிட்டேன் உனக்கு, அவ்வளவுதான் மரியாதை. ஏய் கை நீட்டுறவெல்லாம் வச்சுக்காத என்கிட்ட, கையை கீழே இருக்கு. கை நீட்டி தாண்டி பேசுவேன். என்ன பண்ணுவேன் நீ? ஆய் ரொம்ப அதிகமாயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஏ எரும மாடு, எதுக்கு என்ன சும்மா அடிச்சுட்டே இருக்க? எனக்கு உடம்பு சரியில்ல தெரியும்ல. உடம்பு சரியாம இப்படி வாயை கிழிக்கிற, நல்லா இருந்தா உள்ள கையிலே பிடிக்க முடியாது. அம்மா இல்லைன்னா நான் அடிச்சுட்டே இருக்கேன். நீனு இரு, நான் உன்னை போன போதும் விட்டேன். பண்ணிக்க, நான் அம்மாட்ட போன் பண்ணி சொல்லுவியா? சொல்லு போ. என்னதான் கரமோ, வெயில் காலத்துல மழை பேஞ்சுக்கிட்டு இருக்கு. மா ஹலோ, என்னடியே? எனக்கு உடம்பு சரியில்ல தானே, என்ன போட்டு அடிக்குதுமா அது. நேரம் அடிச்சுக்கிட்டு சாவதே எங்களுக்கு வேலையா போச்சு. என்ன எதுக்கு அடிச்சது உன்ன? நீ பெத்து வச்சிருக்க பெரிய எருமாடு, அது என்ன பண்ணுது தெரியுமா? என்ன டெலிவரி பாய் சொல்லி உங்ககிட்ட ஏமாத்திட்டு இருக்கே, அந்த பையன் அது லவ் பண்ணது சனிய. வர வேடி போன வேடி. எதுக்கு அம்மா கிட்ட சொன்ன? எதுக்கு சொன்ன? இதுக்கு மேல இன்னொரு டைம் நீ கை வச்சனா நானே செத்துருவேன். செத்துட்டு இப்ப நான் எழுதி வைப்பேன். நான் இப்போ உன் பேர் எழுதுவேன், உன் பேரை கண்டிப்பா எழுதுவேன். அடிமா, நல்லா அடிமா. அடி எவ்வளவு தைரியம் உனக்கு? உட்காரு. உங்களை எல்லாம் பார்த்து பார்த்து வளர்ந்து எதுக்குடி எனக்கு இப்படி இந்த கெட்ட பேர் எதுக்குடி? கண்டிப்பா என்ன நல்லா பார்த்துப்பாமா. கிழிப்பான் வெறியாத்தாது என்ன? உங்க அப்பா தான் ஞாபகம் வரான் எனக்கு. அப்படிதான் சொன்னான், அப்படியே உன்னை தாங்குறேன்னு மொத்தமா விட்டு ஓட்டான். பாரு, நீங்க லவ் பண்றது பிரச்சனை கிடையாதுடி. உங்களை அப்படியே கோபுரத்துல வச்சு தாங்க சொல்லல, சொந்தமா ஒரு குடிசை வீடு இருந்தா போதும். என்ன மாதிரி நீங்களும் சட்டிப்பானையை தூக்கிட்டு அப்படியே அலையணுமா ரோடா? ஒரு ஓலை வீடு சொந்தமா இருந்தா கூட நான் கல்யாணம் பண்ணி கொடுத்துருவேன். என்ன மாதிரி நீங்க 2 பேரும் ஆயிடக்கூடாதுன்ட்டு தான் நானும் லவ் பண்றேன். கோவப்படாத. ஆனா அந்த பையனுக்கு சொந்தமா வீடு, தொழில், கையில நல்லா காசு எல்லாமே வச்சிருக்கான். என்ன பண்றான் பையன்? பானிபூரி கடை வச்சிருக்கான். ஐயோ அடி பொறந்துக்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா மறக்காம லைக், கமெண்ட், ஃபாலோ பண்ணிட்டு உங்களுடைய சிஸ்டர்ஸ், அக்கா, தங்கச்சி எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க.